நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்றத பற்றி நம்ம கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆட்ஸோடைய பெயிலை பற்றியும் அதேமாதிரி கவுண்டரில் பார்த்தீங்கன்னா OW தரப்புலேருந்து இது வந்து மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் பேனிங் ஆக்ட்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க மக்களே. அது எப்படி அதுக்குள்ளே வராது இல்லை வர முடியாது அப்படிங்கிறதுக்கான இன்னும் சில தரவுகள்லாம் இருக்குது. அது ஏன் வர முடியாது அப்படிங்கிறத பற்றியும் பெயிலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு. மைவி3 ஆட்ஸோடைய எம்டிஆர் சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்த மக்களே. இன்றைக்கி வந்து காலையிலிருந்தே கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஃபோன் போட்டு அப்ளை பண்ணியாச்சா சார், என்ன சார் ஆச்சு, வெளியே வந்துட்டாரன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா அது அப்ளை பண்ணி அது லிஸ்டிங் ஆகி அது காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து அது ஹியரிங் வர்றதுக்கு குறைந்தபட்சம் 3 நாள் ஆகும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்களே, உங்களுடைய ஸ்பீடுக்கு லீகல் இருக்க முடியாது, லீகலுடைய ஸ்பீடு தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்ளை பண்ணுறான்ற தகவல் சொல்கிறப்போ இன்றைக்கே பெயில் காலையிலே அப்ளை பண்ணி மதியமே ஹியரிங் வந்து ஈவினிங்கே வெளியே வந்துட்டாருன்னு ஃபோன் போட்டு கேட்குறீங்க. இது உண்மையாலுமே சொல்கிற மக்களே, வி ஆர் கெட்டிங் பிஸ்ட் ஆஃப். உங்களுக்கு லீகல் தகவல்கள் தெரியல அப்படிங்கிறத நம்ம தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆச்சு, என்ன சார் வந்துட்டாரா சார், ஃபோன் பண்ணி சார் வந்துட்டாரா சார், காலை போடாச்சா சார், எப்போ சார் வராரு எம்டி அப்படின்னு கேட்டால் என்னங்க நான் பதில் சொல்ல முடியும்? நானாங்க ஜட்ஜு? முதல்ல லீகலுக்கு ஒரு டைம் கொடுங்க. உங்களுக்கு தெரியலன்றனால தான் நம்ம அது ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மக்களே. லீகலுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும், அந்த டைம் கொடுத்தாகணும். அந்த கொடுத்தா தான் அந்த டைமுக்கு தான் நம்ம பின்னாடி ஓட முடியுமே தவிர நம்ம ஸ்பீடுக்கு லீகல் எடுக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தான் பெயில் போட போகிறத தகவல் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி போடுறாங்கன்னா இன்னும் 3 days ஆகும் அது ஹியரிங்க்கு வருவதற்கு. நான் கண்டிப்பாக ஹியரிங் அப்டேட் பண்ணுற மக்களே. இந்த நியூஸை போடுறது தான் எங்கள் வேலையே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் யூனிவர்சிட்டி ஜேர்னலிஸ்டாக இங்கே இருக்கிறோம். ஸோ ஜேர்னலிசம்லாம் வந்து பண்ணுறது இதுக்கு தான் பண்ணிட்டு உட்காந்துருக்குமே தவிர நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டு என்ன நீங்கள் டென்ஷன் படுத்தாதீங்க. ஸோ ஐ பெக் யோர் பார்டன் ப்ளீஸ். இங்கே இருக்கக்கூடிய என்ன யோசிச்சு பாருங்கள், 1000 கால் ஃபோன் எடுத்தால் சார் எப்படி வெளியே வந்துட்டாரா சார், பெயில் போடாச்சா சார், எத்தனை மணி சார் வெளியே வராருன்னு கேட்குறீங்க. நான் என்னங்க பதில் சொல்கிறது உங்களுக்கு? நான் எத்தனை பேருக்குங்க பதில் சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மக்களே, பெயில் போடுறாங்கன்னால் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு அர்த்தம். அது வருவதற்கு டைம் எடுத்துக்கும். இது நாங்கள் விசாரித்து போடுறதா எங்கள் வேலை. நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் ஃபோன் பண்ணவே வேண்டாம். ஒரு கேஸ் எடுத்தால் அந்த கேஸை முழுவதுமாக எடுத்து அவங்க பெயிலில் வெளியே வர வரைக்கும் நம்ம போடுவதுதான் நம்மளுடைய ஸ்டைல். நீங்கள் ப்ரீவியஸ் கேஸ் எடுத்து பாருங்கள். டேக் கள்ளக்குறிச்சி கேஸ், டேக் கலவர கேஸஸ்ஸு, டேக் ஆண்டோமெல்னா கேஸு, எந்த கேஸும் எடுத்து பாருங்கள். எல்லா வழக்குலையும் இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதும், அந்த கடைசி ட்ரையல் வந்துச்சா இல்லை ஹியரிங் போயிட்டுருக்கா, ட்ரையல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஸோ நான் கண்டிப்பாக அதை செய்வோம். நீங்கள் ஃபோன் போட்டு கேட்காதீங்க ப்ளீஸ், ஐ ரெக்வஸ்ட் மக்களே. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஒரு பேரா படிச்சிருப்போம். அதில் வந்து UW கொடுத்த கவுண்டர் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th பேராவில் it is submitted that the Myvi3 ads offers money for watching advertisements on the app Myvi3 ads, full stop. People have to pay membership and purchase Ayurvedic products which ranges from free member to crown member and amount ranges from 0 to ₹1,21,260 rupees. The company promises to pay ₹5 to ₹1,800 per day by watching advertisement on its app Myvi3 ads. இது உங்களுடைய எப்படி உங்களுக்கு வருமானம் வருகிறது விளம்பரத்தை பார்த்தா அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் இங்கே பார்க்கணும். The company collected amount in various ranges from public and circulated within the members of the scheme only. Therefore, it is an offence under section 3 and 4 of the Price Cheats and Money Circulation Scheme Banning Act 1978 போட்டிருக்காங்க. இப்போது இந்த விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். என்னால் அதாவது 2500 கோடி ரூபாய் தான் மக்கள்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. ஆனால் இந்த விஷயம், அதாவது இவன் கவுண்டரில் சொல்லாத விஷயத்தை கூட உங்களுக்கு ஆர்டரில் ஓவர் தி ஆர்கியூமெண்ட்டில் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திர கேட்டிருக்காரு. கேட்டதில் எவ்வளவு பணம் மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேட்டப்போ இட் இஸ் 2190 crores.
இதனை ஆர்டரில் மென்ஷன் பண்ணிருக்காரு ஜெயச்சந்திரன் ஜெய் அவர்கள். இப்போது நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி 2500 கோடி தான் வசூல், 2500 கோடி மக்கள்கிட்ட வாங்கி இதுக்குள்ளேயே இவங்க காசை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது. சரி, நம்ம அந்த பாயிண்ட்டில் எடுத்து பேசுவோமே. அப்படி பார்க்கும் பொழுது 2190 crores அப்படிங்கிறது இவங்களுக்கு இது வரைக்கும் பே அவுட் பண்ணது. இப்போ இவங்க கொடுத்த கணக்குப்படி 118 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட். அடுத்தது 526 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் தி ப்ராடக்டை இவர்கள் வாங்கியிருக்கிறாங்க பைசா கொடுத்து. ஏன்னால் அந்த வார்த்தை தெளிவாக இருக்குது. 526 கோடி ஒர்த் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போது 526 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னால் கம்பெனி அதாவது இன்னொரு ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆயுர்வேதிக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கிட்டேருந்து அந்த பணம் கொடுத்து அதை வாங்கி குடோன் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அதையும் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் மைவி3 ஆட்ஸில் இவர்கள் சொல்வதைப் போல் ஃப்ரீ மெம்பர்லேருந்து அவங்களுக்கு க்ரௌன் மெம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பணம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட்டுக்குன்னு ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க. அது எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது யூஓடபிள்யூ கேட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டி கிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் நாம் விசாரித்து பார்க்கையில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேல் ஜிஎஸ்டி மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இதற்கு மேலே ஐடியெல்லாம் இருக்குது. ஐடி அது தனியாக வச்சுருங்க, அது தனியாக வச்சிடலாம். இப்போ ஜிஎஸ்டி 60 ரூபா கட்டிருக்கிறாங்க. இப்போ இது மொத்தமாக கூட்டலாமே, கூட்டினா கிட்டத்தட்ட 2894 கோடி ரூபாய் வருது. இப்போது மக்கள் இங்கே உள்ள, அதாவது பர்ச்சேஸ்க்காக போட்ட பணம்ன்றது 2500 கோடி ரூபாய் தான். ஆனால் 2894 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்துல வர்த்து மட்டும் இருக்குது, இன்க்ளூடிங் பே அவுட். அப்போ 300 சில்லரை கோடி ரூபாய் எங்கே எக்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தால் இவங்களுடைய ஸ்டோரில் வாங்கக்கூடிய, இந்த ஸ்டோரில் பணம் சேல் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மார்ஜின் இந்த கம்பெனிக்கும் இருக்கும். இந்த மார்ஜின்லாம் சேர்த்து வச்சு இந்த பணம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது ஈஸியாக. அப்போது 2500 கோடி ரூபாய்க்குள்ளே தான் சர்க்குலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருகிறது. ஒன்று. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது இது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னால் அந்த ஸ்கீம் படியே, அந்த ஆக்ட் படியே பார்க்கலாம். அதாவது நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு 2 பேர் சேர்த்துக்குவாங்க, சேர்த்துக்கிட்டு அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தில் இருந்து மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வெறும் பணம் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் தான் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. வெறும் பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வச்சு மேலே போகுது. இதற்காக இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு குவெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஒரு ஃபேக்கான ஃபோர்ஜான ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. பட் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஜிஎஸ்டிக்கு 60 crore rupeesக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க, ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க அப்படின்னால் அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ப்ராடக்டை இவங்க விற்று அந்த ப்ராடக்டை இந்த வரக்கூடிய மக்கள் வாங்கி அதன் மூலியமாக அந்த வரக்கூடிய பணத்தில் ஜிஎஸ்டி கட்டுறாங்கனால் இது எப்படி மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்குள்ளே வரும் அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் இருக்கிறது. அதாவது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அப்படின்னு இருந்தால் எதற்காக ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு ஜிஎஸ்டி அவங்க கட்டணும்? 60 crore rupeesன்றது பெரிய அமௌண்ட்டு தானே, அதையும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கிறது. இப்போ இது 2 விதமான வாதங்களையும் வைத்து பார்க்கும்பொழுது இதனை கோர்ட்டில் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன இந்த மக்களே மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த ப்ரூவ் பண்ணணும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஓடபிள்யூவும் இதை சொல்வார்கள், இவர்கள் தரப்பில் அது இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி தரப்புலேருந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்தந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ இது மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்குள்ளே வராது அப்படிங்கிறது விசாரித்து பார்க்கும்போது நம்ம தெரிகிற விஷயமாக இருக்கிறது. தட் லெட் த கோர்ட் டிசைட் ஆன் இட் மக்களே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பெயிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுறாங்க. இது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது விசாரித்து சொல்வது தான் எங்கள் வேலை. அதுதான் நாங்கள் ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கோம். கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபோன் போடவே தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இந்த மனு செக்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இது மாதிரி போட்டு என்ன சார் அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்போ கார்த்திக் பிள்ளை சொன்னதை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அப்படின்னு பார்க்க போனாக்கா 5ஆம் தேதி இல்லைனா 6ஆம் தேதி கண்டிப்பாக எம்டி வெளியில் வரதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன, கண்டிப்பாக 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக எம்டி சார் வெளியில் வந்துடுவார். அது வரலையும் அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்போம். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.